சும்மாலாம் இதெல்லாம் பார்க்கலாம் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாதுண்ணா. 38 வருஷம் கழிச்சு 2 பேரும் சேராமலே இருந்துருக்கலாம். ரொம்ப போர் அடிக்குது. அவர் மணிரத்னம் வந்து ஓல்டு வருஷன் நியூ வருஷனும் மாறல. இப்போ லொக்கேஷன் மட்டும் தான் செலவு பண்ணிடுறாங்க. ஒரு காமெடிக்கு ஒரு பாட்டுக்கு தான் அந்தளவுக்கு பெருசாக காமெடிலாம் யாருமே கிடையாது படத்தில். ஃபைட்டு கூட அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. லாஸ்ட்டாக ஒரு ஃபைட்டு மட்டும் நல்லா, ஒரு பாட்டு நல்லா, ஒரு டைம் பார்க்கலாம் அவ்வளோதான். சிம்பு வந்து ஏதோ ஒரு பெரிய பேன் இண்டியா படம் காட்டினதாக சிம்பு உள்ள ஜாயின் பண்ணிக்கிறாங்க. சிம்பு வந்து பெருசாக ரோல் எதுவும் இல்லை, ஏதோ ஒரு ஆவரேஜ் ஒரு டைம் பார்க்கலாம் அவ்வளோதான். சொல்லிக்கிற மாதிரி இல்லை படத்தில். செம்ம ஆக்டிங்ண்ணா 2 பேரும். ஆனால் இப்போ பார்த்துட்டு வரவங்க நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் பயங்கரமாக இருக்குது படம். ஏன்னா இப்போ வர படம்னா கேங்ஸ்டர்ஸ் அது இது நிறைய இது பண்ணிட்டாங்களா. இந்தமாதிரி படம் பார்க்க பிடிக்க மாட்டுது யாருக்குமே. ஸ்டோரி பயங்கரமாக இருக்குது. அதுனா சொல்ல வேணும், பயங்கரமாக இருக்குது. எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இல்லை ப்ரோ. எதுவும் கதையே ஒரு மாதிரி புரியவே இல்லை ப்ரோ. ஃபுல்லாக சிம்பு மட்டும் தாங்க. சிம்பு ஏதோ பரவாயில்ல, சிம்பு கோசம்லாம் பார்க்கலாம் ப்ரோ. மற்றபடி கதைலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. பாட்டு எதுவுமே சிங்க் ஆகலை. வேஸ்ட் தான் ப்ரோ படம். புரியல. அதான் ப்ரோ, கமல் சார் சிம்பு சார் 2 பேர் மட்டும் தான் படத்தில். மற்றபடி ஒரு பாட்டும் சிங்க் ஆகலை. ப்ரைடு மாதிரி பாட்டு வச்சிருக்காரு ஏ ரஹ்மான். ஒன்றுமே புரியல. ஏதோ ஒரு தடவை எதுவுமே தெரியாத தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம், அவ்வளோதான் ப்ரோ. நார்மல் ஸ்டோரி தான், புதுசாகவே படத்தில் இல்லை. பழைய படம் மணிரத்னம் பாட்டு பார்த்துருந்தீங்கன்னா அதே தான் படத்தில், வேறு ஒன்றுமே படத்தில் இல்லை, அவ்வளோதான். காம்பினேஷன்லாம் ஒரு 2-3 சீன் தான் இருந்துச்சு, அவ்வளோவா. ரொம்ப காம்பினேஷனாக படத்தில் இல்லை. எங்களுக்கு படம் பிடிக்கல அவ்வளோவா. எஸ்டிஆருக்கு தான் வந்தோம், அவ்வளோவா இல்லை படம். ஓரளவுக்கு போர் அடிக்காமல் போகுது. கொஞ்சம் நடுவில் பாட்டெலாம் கொஞ்சம் லேக் தான். சில பாட்டே படத்தில் இல்லை, எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்தானே தெரில. கடைசியில் வருது பாட்டு, விண்வெளி நாயகன் வருது, அது தேவையில்ல சாங் அது. த்ரிஷா நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க படத்தில். த்ரிஷா தான் மேஜர் ரோல் படத்தில் எனக்கு தெரிஞ்சு ப்ளே பண்ணுறாங்க. அவங்க தான் அது படம் பார்த்தா புரியும் அவங்களுக்கு. அதுதான், வேறு ஒன்று. ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி சொல்கிறது, கேங்ஸ்டர் ஃபிலிம் தாங்க. ஆனால் கேங்ஸ்டர் ஃபிலிம் மாதிரி தெரில. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் படத்தை, வந்து தைரியமாக பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயங்கர எஸ்டிஆர்லாம் சொல்ல வேணாம் ஜி. செம்ம தரமாக இருக்குது. பார்க்கும்போது அது வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்தா தான் அதை ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி பேங்கர் வந்து அங்கங்கே இருக்கணும் வந்துட்டு. ஏன்னா இப்போது அப்படி இருந்தால் தான் படம் வந்துட்டு நம்ம கற்றுக்கிட்டு ஜாலியாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேங்கர் இல்லாதனால தான் கொஞ்சம் நம்மளுக்கு அப்படி இருக்குது வந்துட்டு ப்ரோ. அது பார்க்கும்போது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது, நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அதெல்லாம் நல்லா இருக்குது வந்துட்டு. த்ரிஷா தான் ப்ரோ பண்ணு வந்துட்டு. அது என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து 2 பேர் மேலேயும் லவ் இருக்குன்னு நினைக்கிறேன் த்ரிஷாக்கு வந்துட்டு. அதனால தான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் வந்துட்டு. ப்ரோ பழைய கதை ப்ரோ, போராக போகுது ப்ரோ. ப்ரோ ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. எல்லாம் பார்த்த கதை தான் ப்ரோ. 2 பேருக்குமே சூப்பர், நல்ல ஒரு குட் மூவி தான். வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. மியூசிக் ஏ ரஹ்மான் செதுக்கி வச்சுருக்காப்புல. எஸ்டிஆரும் கமலஹாசனும் சூப்பர். லாஸ்ட்டு விண்வெளி நாயகன் தான் சூப்பராக இருந்துச்சு படம். நீ படம் பாருங்கள் தெரியும். ப்ரோ படம் ரொம்ப ஆவரேஜ் தான், கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தது. ஆக்டிங் ஓகே இருந்தது. அங்கங்கே செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் படம் லைட்டாக ஸ்லோ ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நிறைய ஆக்டர்ஸ் சொன்னாங்க. அசோக் செல்வன்லாம் எதுக்கு எடுத்து இது பண்ணாங்கன்னு தெரியல. அந்த கேரக்டர் அது போல் நார்மலாக வரது வச்சுருக்கலாம். போலீஸ் யாராவது அவரை பெருசாக யூஸ் பண்ணலை. அப்புறம் நம்ம இவரெலாம் பெருசாக யூஸ் பண்ணல. இந்த படத்தில் வந்தார்ல, போன படத்தில் ஜோஜா, அவரை பெருசாக யூஸ் பண்ணலை. இவங்க 2 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. ஆனால் நல்ல ஒரு கேங்ஸ்டர் மூவி நல்லா எடுத்துருக்கலாம். அதை நினச்சி வந்தேன் நான். பெரிய கேங்ஸ்டர் மூவியாக இருக்கும், 2 பேர் பெரிய ஆக்டர்ஸு அப்படின்னு. ஆனால் அந்தளவுக்கு இல்லை. ஸ்டோரி தான் முக்கியமான காரணம். ஸ்டோரி தான். ஸ்க்ரீன் பிளே கூட ஓரளவுக்கு இருந்தது. ஸ்டோரி பெருசாக இல்லவே இல்லை. நார்மலாக அப்பா ஒரு பையனை தத்தெடுத்து வளர்க்குறாரு. அவர் இதான் வரான் பொறாம நல்ல ஒரு அடுத்த பதவி ஆசைனால அந்த பதவி ஆசை ஒன்று பெருசாக எடுத்துருந்துருக்கலாம். நம்ம செக்கச்சி வானதை பார்த்தோம், அது 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. அதுக்கு இது மாதிரி படம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இது 2 பேர் இருந்தாலுமே 2 பேர் பெரிய ஆள். ஆனால் அந்தளவுக்கு இல்லை ப்ரோ. ஆவரேஜ். ஸ்டோரி கொஞ்சம் முக்கியம் தான் இருந்தது. அது பெருசாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். முத்தமழை சாங் செம்ம ட்ரெண்டிங்காக இருந்தது படம் வரதுக்கு முன்னாடியே. சாங்கும் படத்தில் ஆமாம், அதுவுமே நாங்கள் எதிர்பார்த்தேன். ஒரு பாட்டில் வரும்போது பார்த்தா வரவே இல்லை. எதுக்கு அதை ஹைட் பண்ணாங்கன்னு தெரியல. அது ஐடி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். சரி, விண்வெளி நாயகனும் கடைசி என் கிரெடிட்ஸில் போட்டாங்க. அந்த சாங் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதெல்லாம் விண்வெளி நாயகன் சாங் கடைசி ஆமாம் கடைசியில் போட்டாங்க. அது பேச சொல்லுவாங்க ஐடியா. ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. நான் ஒன் டைம் பார்க்கலாம். மாஸ் என்ட்ரி, மாஸ் பிஜிஎம்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் படம் நிறைய எடுத்துகிட்டு போயிருக்கலாம். நிறைய பேர் கொஞ்சம் லேக் ஆகுது தானே. அது ஏன் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அந்த பாட்டுலாம் நிறைய இடத்துல அந்த இதே போர்ஷனே போடல உள்ள.
ஸோ அந்த பாட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரும்போது சில பேருக்கு லைக் அது கொஞ்சம் இதாக இருக்குது. வேறு ஒன்றும் முத்தமழை சாங் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனால் படத்தில் அந்த பாட்டே இல்லை. பாட்டே இல்லை. நான் நிறைய இடத்துல குட்டி குட்டி கிளிப்ஸ் மாதிரி போட்டு ஏமாற்றிட்டாங்க. இந்த ரீல்ஸ் மாதிரி போட்டாங்க. அது இன்னும் நிறைய போட்டிருக்கலாம். ஆனால் ஃபைட் சீனில் அந்த ஃபேஸ் ஆஃபில் சீரியஸாக செம்மையாக இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்கே யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அது செம்மையாக இருக்கு. த்ரிஷா மேம் நல்லா பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவராலாக உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஒன் டைம் பார்க்கலாம். போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க படத்தை.